சென்னை லோக்கல் தமிழில் சொல்லட்டுமா? நீ உன்னை பெரிய லாடுன்னு நினச்சாலும் உன்னால் லாட் ஆக முடியாது. அப்படி நீ உன்னை லாடுன்னு நினச்சேன்னா நீ டேஞ்சரில் இருக்கேன்னு அர்த்தம். ஒரு மனைவி கணவனிடத்தில் எனக்கு பிள்ளை கொடு என்று சொல்லுவது, அவன் மேலே ப்ரெஷரை போடுவது, அந்த கணவனை அவள் தேவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்தி நோக்குகிறாள் என்பதற்கு சமானமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த ஸ்கின் டிசீஸ் அவரை விட்டு நீங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அரிப்புகள் நீங்குவதாக, ஸ்கின்ல ஆண்டவரே இருக்கிற தடுப்புகள் நீங்குவதாக. மற்றும் ஆண்டவரே ஸ்கின் டிசீஸ் என்னவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கர்த்தர் நீர் சுகம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னத பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், உங்களை தொடுவார், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, நான் தேவனா. ஜென்ம சரீரத்தை, அழிந்து போகிற சரீரத்தை உடையவனாகிய மனுஷனால எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது, எல்லாவற்றையும் செய்ய முடியாது. எனவே மனிதன் தன்னை ஆண்டவருடைய ஸ்தானத்தில், தேவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்துவது மிகவும் ஆபத்தான ஒன்று. ஒரு மனிதன் தன்னைத்தானே தேவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்தினாலும் மற்றவர்கள் அவனை தேவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்தினாலும் அது மிகவும் ஆபத்தானது. அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்கவே கூடாது. எடுத்து வாசித்து பாருங்களேன். எசேக்கியேல் 28ஆவது அதிகாரம் 1-2 வசனம், 6-9 வசனம் வரைக்கும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால். கவனிங்க, இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. உன் இருதயத்தை நீ தேவனுடைய இருதயத்தை போல மாத்தினாலும் நீ மனுஷன்தான், தேவன் அல்ல. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்குகிறபடியினால் இதோ ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறுதேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் வினுக்கை குலைத்து போடுவார்கள், உன்னை குழியிலே விழத்தள்ளுவார்கள். நீ சமுத்திரங்களின் நடுவிலே கொலையுண்டு சாகிறவர்களைப் போல சாவாய். கவனிங்க, உன் இருதயத்தை தேவனுடைய இருதயத்தை போல நீ ஆக்குறதுனால நீ இப்படியாதான் மறிக்க போகிற என்று சொல்லி தீரு ராஜா கிட்ட சொல்லு என்று சொல்லி இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் ஆண்டவர் சொல்றாரு. உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ? உன்னை குத்தி போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்லவே. உன்னை குத்தி போடுறவன் கைக்கு நீ மனுஷன் அல்லாமல் தேவன் அல்லவே. இதை சென்னை லோக்கல் தமிழில் சொல்லட்டுமா? நீ உன்னை பெரிய லாடுன்னு நினச்சாலும் உன்னால் லாட் ஆக முடியாது. அப்படி
நீ உன்னை லாடு நினச்சேன்னா நீ டேஞ்சரில் இருக்கேன்னு அர்த்தம். கவனிங்க, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21 23 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்தவனாக சிங்காசனத்தில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினான். ஜனங்கள் இது தேவனுடைய சத்தம் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஏரோது கர்த்தருக்கு மகிமை செலுத்தாதபடினால அங்கே தேவதூதன் அவனை அடிக்கிறான். அவன் அந்த இடத்துல புழுத்து செத்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் தன்னை தேவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்தும் போது இதுதான் கதி. ஒரு மனுஷன் தன்னை லாடுன்னு நினச்சானா அவனுடைய கதி இப்படி தான் இருக்கும். அதுவே நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் பாருங்களேன். ஒரு முறை பவுலும் பர்னபாவும் லிஸ்த்ரா என்ற ஊருக்கு போகிறாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 6 15 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, லிஸ்த்ரா என்ற ஊருக்கு போகிறாங்க. அங்கே அவன் கர்த்தருடைய வார்த்தையை பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அந்த இடத்துல தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒருத்தன் அவனுடைய கால் வழங்காதவனாக இருந்தான். அவன் பவுலுடைய பிரசங்கத்தை உற்று கவனித்து கொண்டிருந்தான், கேட்டுக்கொண்டிருந்தான். அப்பொழுது பவுல் அவனை உற்று பார்த்து அவனுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் உண்டு என்று கண்டு உரத்த சத்தமாய், நீ எழுந்து கால் ஊன்றி நில் என்று சொல்லுகிறான். உடனே அவன் குதித்தெழுந்து நடக்கிறான். அப்பொழுது அந்த லிஸ்த்ராவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அதை பார்த்து, தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து பூமியில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சத்தம் போடுறாங்க. அது மாத்திரமல்ல, அதை கேட்ட பூஜாரி கூட என்ன பண்ணுகிறான் என்றால், யுபித்தர் என்கிற கோயில் பூஜாரி அவன் இவர்களுக்கு பலி செலுத்தும்படி மாடுகளையும் அவன் பூமாலையும் அவர்களுக்கு கொண்டு வருகிறான். அவங்க மேலே பூமாலை போட்டு இவர்களுக்காய் பலி செலுத்தும்படி கொண்டு வருகிறான். இவங்களுக்கு யுபித்தர், மெர்க்குரி என்று சொல்லி அவர்களுடைய தேவனுடைய பெயரை எடுக்கிறார்கள். கர்த்தர் லிஸ்த்ராவில் பவுல் மூலமாய் ஒரு அற்புதத்தை செய்கிறார். உடனே அந்த ஜனங்க இவர்களை தேவனாக பாவிக்கிறார்கள். அதுக்கு பவுல் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? எடுத்து வாசிங்களேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை. அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமா, மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர். ஏன் இப்படி செய்றீங்க? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தான். நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். இப்படியாக பவுலையும் பர்னபாவையும் ஜனங்கள் தேவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்த முற்பட்ட போது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஓடி தப்பித்து கொண்டார்கள். கவனிங்க, ஒரு மனுஷனை நாம் தேவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்தும் போது அல்லது நம்மை நாமே தேவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்தும் போது அது வெறும் ஆபத்தானது மாத்திரம் மட்டுமல்ல, அது நம்முடைய ஆசீர்வாதத்தையும் கெடுக்கக்கூடியது. சில காரியங்களை தேவனால் மாத்திரம்தான் செய்ய முடியும். நாம் நம்மை தேவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்துவோமானால், மற்றவர்களை தேவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்துவோமானால், அப்படிப்பட்ட அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வது நமக்கு அரிதாகிவிடும். இதை நாம் அறிந்து கொள்ளும் வண்ணமாக வேதத்தில் 3 நபர்கள் நான் தேவனா என்று சொல்லி சொன்னார்கள். அதிலிருந்து 3 காரியங்களை நாம் படித்துக்கொள்ளப் போகிறோம். எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவனல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். கவனிங்க, பிள்ளைகள் கணவன் மனைவிக்கோ அல்லது மனைவி கணவனுக்கோ கொடுக்கிற பரிசு அல்ல. அது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற பரிசு. இதை தான்
சங்கீதம் 127:4 நாம் வாசிக்கிறோம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அது கர்த்தரால் கிடைக்கிற பரிசு. எனவே ஒரு மனைவி கணவனிடத்தில் எனக்கு பிள்ளை கொடு என்று சொல்லுவது, அவன் மேலே ப்ரெஷரை போடுவது, அந்த கணவனை அவள் தேவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்தி நோக்குகிறாள் என்பதற்கு சமானமாக இருக்கிறது. அப்படி ஒரு மனைவி செய்வாளானால் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், அந்த குடும்பத்தினுடைய சமாதானம் கெடும். அதுபோலவே ஒரு கணவன் மனைவிடத்தில் நீ சீக்கிரமாக எனக்கு ஒரு பிள்ளையை பெற்றுக்கொடு என்று சொல்லி அவளை ப்ரெஷர் பண்ணுவானானால் அந்த கணவன் மனைவியை தேவனுடைய ஸ்தானத்தில் ஏற்றிருக்கிறான் என்ற அர்த்தம். அதன் மூலம் குடும்பத்தில் பிரிவினைகளும் சண்டைகளும் தான் வருமே தவிர காரியம் கைகூடாது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, கணவன் மனைவி மேலேயோ மனைவி கணவன் மேலேயோ பிள்ளை இல்லாததுனால ப்ரெஷர் போடக்கூடாது. மாறாக கணவனும் மனைவியும் இருவருமாய் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு மாறாக ஒருத்தருடைய ஒருவேளை மனைவியுடைய சரீரத்தில் குறைபாடு இருக்கலாம், அல்லது கணவனுடைய சரீரத்தில் குறைபாடு இருக்கலாம். அந்த குறைபாடுகளை குறித்து பேசி கொண்டிருக்காமல் இருவருமாய் இணைந்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவர்களுக்கு நிச்சயமாய் பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். கவனிங்க, நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்களானால் மனோவா தம்பதியார் உங்களுக்கு தெரியும், அவர்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். அந்த மனோவா தம்பதியாருக்கு தன்னுடைய நாமத்தை அதிசயம் என்று சொல்லி காண்பித்து அவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து அவர்களுக்கு அதிசயத்தை செய்த ஆண்டவர் உங்களுக்கும், நீங்கள் ஒருவர் குறையை பார்க்காம இணைந்து கர்த்தரிடத்தில் ஜெபிப்பீர்களானால், தேவனுடைய ஸ்தானத்தில் கர்த்தராகிய ஆண்டவருடைய ஸ்தானத்தில் அவரை நிறுத்துவீர்களானால் கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். அதிசயமாக உங்கள் வாழ்க்கையில் பிள்ளை பாக்கியம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எடுத்து வாசிங்க. சங்கீதம் 139 13-16 வரைக்கும் வாசிங்களேன். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டது போல என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவை அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. கவனிங்க, நாம இப்ப வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலிருந்து ஒரு பிள்ளை பிறப்பது எவ்வளவு அதிசயமானது, எவ்வளவு ஆச்சரியமான செயல். அது கர்த்தருடைய செயல் என்பதை நம்மால தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். எனவே பிள்ளைக்காக கணவன் மனைவியை பார்த்து பிள்ளை கொடு என்று கேட்பதும், மனைவி கணவனை பார்த்து பிள்ளையை கொடு என்று சொல்லி ப்ரெஷர் பண்ணுவதும் அது ஆபத்தில், குடும்ப வாழ்க்கையில் ஆபத்தில் முடியும். அதுவே இருவரும் இணைந்து கர்த்தரை அவருடைய ஸ்தானத்தில், தேவனை அவருடைய ஸ்தானத்தில் நிறுத்தி நோக்கி ஜெபிப்பீர்களானால் கட்டாயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது இந்த காரியத்தில் நாம் அவர் தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை தேவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்த வேண்டும். இரண்டாவதாக எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19-21 வசனம் வரை. யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நான் தேவனா. யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நான் தேவனா. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு
அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று, பயப்படாதீங்க, நான் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். முதலாவது நம்ம பார்த்தோம், யோசேப்புடைய அப்பா யோசேப்புடைய அம்மா ராகேல் இடத்துல நான் தேவனா என்று சொல்லி கேட்கிறார். அடுத்தபடியாக இங்கே பார்த்தீங்கன்னா யோசேப்பு தன்னுடைய அண்ணன்மாரிடத்துல நான் தேவனா என்று சொல்லி கேட்கிறான். எடுத்து வாசிங்க, எதற்காக அப்படி சொல்றான் பாருங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 15-18 வரைக்கும். தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, கவனிங்க, இங்கே யோசேப்பினுடைய தகப்பன் மரித்து விடுகிறான். உடனே யோசேப்பின் அண்ணன்மாருக்கு பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சுன்னா, நம்ம தம்பிக்கு பொல்லாப்பு செய்திருக்கிறோமே, அவனை பகைத்து அவனை குழியில் போட்டு அவனை இஸ்மவேலர் இடத்துல விட்டுறோம், அவன் எகிப்தில் அடிமையாக போகிறதுக்கு காரணம் நம்ம தானே. இப்போது தம்பி எகிப்தில் அரசனுக்கு அடுத்த பதவியில் வந்துட்டான், நம்ம தம்பிக்கு கீழே இருக்கிறோம். அப்பா இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்ததுனால தம்பி நம்மளை எதுவும் கண்டுக்கல. இப்போது அப்பா மரித்து விட்டார், இனிமேல் தம்பி நாம் செஞ்ச பொல்லாப்புக்கு எதிராக அவன் சரிக்கு சரி கட்டுவானோ பயந்து அவனிடத்துல ஆள் அனுப்புகிறாங்க. தொடர்ந்து வாசிங்க. உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அப்போ அவங்க சொல்றாங்க, ஆகையால் உங்க தகப்பனுடைய ஊழியக்காரர்களாகிய நாங்க செஞ்ச துரோகத்தை எனக்கு மன்னிங்க என்று சொல்லி ஆள் அனுப்புறாங்க அந்த யோசேப்புடைய அண்ணன்மார் யோசேப்பின் இடத்துல. அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பினுடைய சகோதரர் யோசேப்பு காலில் தாழ விழுந்து மன்னிப்பு கேட்டு எங்கள் பாதகத்தை எங்களுக்கு மன்னிங்கன்னு சொன்ன அந்த சூழ்நிலையில தான் யோசேப்பு அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நான் தேவனா என்று சொல்லுகிறான். இது எதை காட்டுகிறது? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்தாலும் பாதகத்தை செய்தாலும் துரோகத்தை செய்தாலும் முதலாவது அவன் அந்த மனுஷனுக்கல்ல கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்கிறான் என்பதை உணர வேண்டும். இதை தான் யோசேப்பு அங்கே சொல்லுகிறான். நான் தேவனா, என்னிடத்துல ஏன் மன்னிப்பு கேட்கிறீர்கள்? நீங்கள் ஆண்டவரிடத்துல தேவனிடத்துல போய் மன்னிப்பு கேளுங்கள் என்பது போல சொல்லுகிறான். இது போலதான் நீங்க தாவீதுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்கன்னா, தாவீது உரியாவின் மனைவி விஷயத்துல உரியாவுக்கு பச்சை துரோகம் செய்கிறான். பிற்பாடு நார்த்தான் அவரிடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன உடனே அவன் மனம் திரும்புகிறான், கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். அப்போ அவன் என்ன கர்த்தரிடத்துல சொல்லுகிறான் தெரியுமா? எடுத்து வாசிங்க, சங்கீதம் 51:4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து. இங்க தாவீது உரியாவனுடைய மனைவி விஷயத்துல உரியாவுக்கு பச்சை துரோகம் பண்ணுகிறான். ஆனால் அவன் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும்போது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறான். கவனிங்க, இதுலேருந்து என்ன தெரிகிறது? நாம் மனுஷருக்கு தீமை செய்வது, பொல்லாங்கு செய்வது, துரோகம் செய்வதெல்லாம் முதலாவது நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறது. தொடர்ந்து வாசிங்க. உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். கவனிங்க, இது போலதான் ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது முதலாவது அவன் தான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறேன் என்பதை உணர்ந்து தேவனிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். தேவனுக்குரிய ஸ்தானத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம், சத்தியம் நமக்குள்ளாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து
எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஒரு மனுஷன் எந்த பாவம் செய்தாலும் எந்த தவறு செய்தாலும் அது தேவனுக்கு விரோதமாக தான் செய்கிறான். எனவே நாம் பாவம் செய்யும்போது நாம் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, ஒருவன் பாவம் செய்தால் அவன் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார், அவனுடைய எல்லா அநியாயத்தையும் நீக்குகிறார், அவனை சுத்திகரிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் 1 யோவான் 1:7 வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் பாவம் செய்யும்போது ஆண்டவருக்கு விரோதமாய் தான் பாவம் செய்கிறோம். அதனால் ஆண்டவரிடத்துல நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மனுஷர்களிடத்துல மன்னிப்பு கேட்பது தவறல்ல. வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, 14-15 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவருடைய தப்பிதங்களை ஒருவர் மன்னித்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார், அப்படி மன்னிக்கலைன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு மன்னிக்க மாட்டார் என்று சொல்லியிருக்கிறது. ஆனப்படினால ஒருத்தர் இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்வது தவறு கிடையாது. ஆனால் மற்றவர்கள் நீ செஞ்ச தவறை உனக்கு மன்னிக்கலாம், அவ்வளோதான் அவங்களால செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் மாத்திரமே, தேவன் மாத்திரமே அவர் உன்னுடைய பாவத்தை உனக்கு மன்னித்து உன்னுடைய எல்லா அநியாயத்தையும் உன்னை விட்டு நீக்கி உன்னை சுத்திகரிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். மற்றவர்களால் உன்னுடைய அநியாயத்தை உன்னை விட்டு நீக்க முடியாது, உன்னை சுத்திகரிக்க முடியாது. இயேசுவின் ரத்தம் தான் உன்னை எல்லா பாவங்களார கழுவி சுத்திகரிக்க முடியும். அதனால்தான் எபேசியர் 1:7, கொலோசியர் 1:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனை அவருடைய ஸ்தானத்தில் நிறுத்தி நாம் பாவம் செய்யும்போது அவருக்கு விரோதமாய் தான் நாம் பாவம் செய்கிறோம் முதலாவது என்று அறிந்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்கும்போது தான், அவருடைய ஸ்தானத்தில் அவரை நாம் நிறுத்தும் போது தான் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறது. அல்லேலூயா. இல்லாவிட்டால் அது கிடைக்காது. 3ஆவதாக எடுத்து வாசிங்க, 2 ராஜாக்கள் 5:7. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நாகமான் குஷ்டரோகத்தோடு கூட இந்த ராஜாவின் இடத்துல வருகிறான். ராஜாவும் நான் சரி பண்ணிடுறேன், நான் தேவன் என்று சொல்லவில்லை. அதுபோல அங்கே தீர்க்கதரிசியும் என்கிட்ட அனுப்புங்க, நான் அவனை சுகப்படுத்திடுறேன், நான் தேவன் என்று சொல்லி தேவனுடைய ஸ்தானத்தில் நிற்கவில்லை. மாறாக ராஜா நான் என் தேவனா என்று சொல்லி தான் வஸ்திரத்தை கிழித்து கொள்ளுகிறான். இங்கே தீர்க்கதரிசியோ என்னிடத்தில் அனுப்புங்கள் என்று சொல்லி சொல்லுகிறான். எதற்காக சொல்லுகிறான்? இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி உண்டு என்று அவன் அறிந்து கொள்ளட்டும். அவன் தன்னை தேவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்தவில்லை, தேவனுடைய தீர்க்கதரிசியாக தன்னை காண்பிக்கிறான். தேவனுடைய தீர்க்கதரிசி யார் உங்களுக்கு தெரியும். தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தே ஆர் மவுத் பீஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய வாய் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவன் ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாக இருந்தபடினால நான் அவனை நாகமான சொஸ்தமாக்கிறேன்னு அவன் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையை, இன்ஸ்ட்ரக்ஷனை நாகமானுக்கு அவன் கொடுக்குறான். இந்த நாகமான் ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை கடைப்பிடித்தான். முதல்ல அடம் பிடிச்சான், பின்னாடி கடைப்பிடிச்சான். கடைப்பிடித்தபடி மாத்திரத்தில் அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் சரீரத்தை போல அவனுடைய மாம்செல்லாம் மாறிவிட்டது, அவனுடைய குஷ்டரோகம் நீங்கினது. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதிலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே தீர்க்கதரிசியும் நான் தேவன் என்று சொல்லி தேவனுடைய ஸ்தானத்தில் நிற்கவில்லை. தன்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்ற ஸ்தானத்திலே நிறுத்தி ஆண்டவர் சொன்ன ஆலோசனையை தான் நாகமான் கிட்ட சொன்னான். நாகமான் தேவன் சொன்ன ஆலோசனையை செய்தபடினால தான் அவனுக்கு அங்கே அற்புத சுகம் உண்டாயிற்று. அதுவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்தேயு 8:1-3 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அப்பொழுது ஒரு குஷ்டரோகி அவர் இடத்துல வந்து, உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். உடனே
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனாகி கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாக என்று சொல்லி தன்னுடைய கையை நீட்டி அவன் கரத்தில் வைத்தார், அவன் மேலே வைத்தார். உடனே அவனுடைய சொஸ்தம் நீங்கியது, அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கியது. கவனிங்க, எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாக என்று சொல்லி தன் கையை நீட்டி ஒருத்தனை அவனுடைய குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையாக்க முடியுமானால், சொஸ்தப்படுத்த வேண்டுமானால் அது தேவனால் மாத்திரம்தான் முடியும். மற்ற ஊழியக்காரர்களால் தன்னிச்சையாக இப்படி செயல்பட முடியாது. அவர்கள் ஆண்டவருடைய வாயாக, ஆண்டவருடைய கருவியாக மாத்திரமே இருக்கிறார்கள். நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியை தானும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய கிரியும் செய்வான். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு ஊழியக்காரன் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அவன் தான் தோன்றித்தனமாக எதையும் செய்ய முடியாது, அவனால் செய்ய முடியாது. அவன் கர்த்தரை விசுவாசிக்கும் போது தான், கர்த்தர் மேலே விசுவாசத்தை வைக்கும் போது தான் அவனால் கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார், பெரிய அற்புதங்களை, சுகத்தை மற்றவர்களுக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அதிலே 14ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன். அந்த கர்த்தருடைய ஊழியக்காரன் முதலாவது பெரிய காரியத்தை கர்த்தர் அவனை கொண்டு நடப்பிக்க வேண்டுமானால், கர்த்தர் நடப்பிக்க வேண்டுமானால் அவன் கர்த்தரை விசுவாசிக்கிறவனாக இருக்க வேண்டும், தேவனை விசுவாசிக்கிறவனாக இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை தான் சொல்லி பயன்படுத்த வேண்டுமே தவிர தன்னிச்சையாக அவனால் செயல்பட முடியாது. அவன் தேவனுடைய ஸ்தானத்தில் நிற்க முடியாது. அப்படி எந்த ஒரு ஊழியக்காரன் தன்னை தேவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்துகிறானோ அவனால் அற்புத ஊழியத்தில் பயன்படுத்தப்பட முடியாது. அவனை கொண்டு அற்புதங்களை செய்ய மாட்டார், வியாதியஸ்தர்களை குணமாக்க மாட்டார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு ஊழியக்காரரை கர்த்தருடைய ஸ்தானத்தில் நிறுத்துவீர்களானால் உங்களுடைய அற்புத சுகத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். நீங்கள் அற்புத சுகத்துக்கு கர்த்தரை தான் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை தான் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு அற்புத சுகத்தை பெற்றுத்தருவதற்கு அவன் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ள வேண்டும். அதுபோலவே நீங்களும் அவனோடு கூட சேர்ந்து கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ள வேண்டும். அதை விட்டு ஊழியக்காரனை நீங்கள் கர்த்தருடைய ஸ்தானத்தில், தேவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்துவீர்களானால் உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய அற்புதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஊழியக்காரன் மாத்திரம் இல்லை, டாக்டரை நீங்கள் தேவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்துவீர்களானாலும் உங்களால் முழுமையான சுகத்தை பெற்று அனுபவிக்க முடியாது. நான் நிறைய டாக்டர்கள் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். we only give treatment to the patients but God only heals them. நாங்கள் எங்களிடத்தில் வருகிற பேஷண்ட்ஸ்க்கு, நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கிறோம், ஆனால் தேவன் தான் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி அநேக டாக்டர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? தேவனுக்குரிய ஸ்தானத்தை தேவனுக்கு கொடுங்கள். அவர் மேல் விசுவாசமாயிருந்து அவருடைய நாமத்தை ஊழியக்காரர்களோடு கூட சேர்ந்து பற்றி கொள்வீர்களானால் உங்களுடைய அற்புதம் உங்களுடையதாகும், உங்களுடைய நோய் உங்களை விட்டு தீரும். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் உம்முடைய ஸ்தானத்தை உமக்கு கொடுக்கும்போது, தன்னுடைய கணவனுக்கு உம்முடைய ஸ்தானத்தை கொடுக்காமல், தன்னுடைய மனைவிக்கு உம்முடைய ஸ்தானத்தை கொடுக்காமல், உம்முடைய ஸ்தானத்தை உமக்கு கொடுத்து இருவரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில பிள்ளை பாக்கியத்தை தருகிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லி பேசினீர். அதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது மனிதனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பதோடு நிறுத்தி விடாமல், நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்வதோடு நிறுத்தி விடாமல், முதலாவது ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது கர்த்தருக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாய் தான் அதை செய்கிறேன் என்று உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போதுதான் அவனுக்கு மன்னிப்பு மாத்திரமல்ல, அவனுடைய எல்லா அநியாயத்தையும் நீக்குகிறீர், அவனை சுத்திகரிக்கிறீர், உம்முடைய ரத்தத்தினாலே அவனை கழுவி ஆண்டவரே ஹல்லேலூயா பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவனுக்கு தருகிறீர் என்பதை இன்றைக்கு நாங்கள் கேட்டோங்க தாவே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஸ்தானத்தில் உம்மை நிறுத்தி அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள நீர் அருள் புரியும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியக்காரனை உம்முடைய ஸ்தானத்தில்
நிறுத்தாதபடிக்கு, டாக்டரை உம்முடைய ஸ்தானத்தில் நிறுத்தாதபடிக்கு, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஸ்தானத்தில் உம்மை நிறுத்தி உம்மை நோக்கி பார்த்து இப்பொழுது அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. நான் தேவனா? அல்லவே, கர்த்தர் தான் தேவன். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது அற்புதத்தை செய்வீராக. நான் அல்ல தகப்பனே, என்னால ஒன்றும் செய்ய முடியாது. இப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து நான் என் தெய்வத்தை நோக்கி பார்க்கிறேன். நான் தேவன் அல்ல, என் தேவன் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறபடினாலே ஒரு மனதோடு கூட உம்முடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது இயேசு ஒரு அற்புதத்தை செய்வீராக. அந்த கர்ப்பப்பையை தொடுவீராக, அந்த சகோதரனை தொடுவீராக. யாருடைய சரீரத்தில் குறைபாடுகள் இருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் அதை நீக்கி தகப்பனே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் தேவன் அல்லவா? தேவன் என்பதை அவருடைய வாழ்க்கையில நிரூபித்து காட்டும்படி அவர் அற்புதத்தை செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே மனம் வருந்தி பாவ மன்னிப்புக்காய் மன்னிப்பு கேட்கிறார்களோ இப்பொழுது அவர்களுக்கு கர்த்தர் தயவா இறங்கி மன்னிப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். மன்னிப்பதற்கு தயை பெருத்த தேவன் அல்லவா? இப்பொழுது அவருடைய அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுடைய பாவத்துக்கு தக்கதா நீர் எங்களுக்கு சரி கட்டாமல் எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிற அன்புள்ள தகப்பனாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் அற்புதத்தை செய்வீராக. அவருடைய பாவங்களை தயவாய் மன்னித்து அநியாயங்களை நீக்கி சுத்திகரிப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். உண்மையாய் பாவ மன்னிப்பை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பை நீர் கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே தன்னுடைய வியாதி நீங்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உம்முடைய ஸ்தானத்தை உமக்கு கொடுத்து உம்மேல் நம்பிக்கையா இருக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. எல்லா வியாதிகளும் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளும் மறைந்து போகும்படியா நான் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. விசேஷமாக எப்படிப்பட்ட ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த ஸ்கின் டிசீஸ் அவர்களை விட்டு நீங்கும்படியா ஜெபிக்கிறேன். அரிப்புகள் நீங்குவதாக, ஸ்கின்ல ஆண்டவரே இருக்கிற தடுப்புகள் நீங்குவதாக. மற்றும் ஆண்டவரே ஸ்கின் டிசீஸ் என்னவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கர்த்தர் நீர் சுகம் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரே, உமக்கே நாங்கள் சகல துதி கன மகிமையை ஏறெடுக்கிறோம். நீர் அற்புதங்களை செய்யும் நாமத்தை மயம்படுத்தும் இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you.